ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, தட் இஸ் சிஎஸ்எஸ் பேடிங். ஸோ நேத்து கேட்டிருந்தாங்கல்ல, பேடிங்னா என்ன? ஆ பேடிங்க்கும் இதுக்கும் வந்து எனக்கு பிரச்சனை ஆகுமா? பேடிங், மார்ஜின் போடுறேன். ஸோ டெக்ஸ்ட் ஏதாவது இதுவாகுமான்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நான் பாக்ஸ் மாடல் எடுக்க மாட்டேன். ஸோ அவங்க கேட்டனால இந்த பேடிங் சொல்லி முடிச்சுட்டு, நான் பாக்ஸ் மாடல் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாக்ஸ் மாடல் மீன்ஸ் எல்லாமே அதாவது நீங்க இன்டர்நெட்குள்ள நான் வந்து வெப்சைட்ல காட்டுறேன். உங்களுக்கு பாக்ஸ் மாடல் சொல்றத விட நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பேடிங் வந்து என்னன்னா, இந்த இடத்துல 80 பிஎக்ஸ் அதாவது 70 பிஎக்ஸ் தான் இங்க குடுத்திருந்தாங்க. நான் 80யா சேஞ்ச் பண்ணேன். 80யா சேஞ்ச் பண்ணும்போது, இந்த பார்டருக்கு ஏத்தா மாரி எனக்கு என்ன ஆகும்னா, டெக்ஸ்ட் அதாவது இந்த பார்டர விட்டுருங்க. ஸோ என்னன்னா, கன்டென்ட் பேடிங்ன்னும்போது எனக்கு இந்த அதாவது இந்த டெக்ஸ்ட் நவுரல. எப்பவுமே என்ன ஆகும்னா, இந்த கன்டென்ட் நவுராது. நீங்க குடுக்கறத பாடிங், மார்ஜின் ஏத்தா மாரி டேட்டா வந்து அலைன் ஆகும். ஸோ அந்த டெக்ஸ்ட்க்கு எந்த பாதிப்புமே இல்ல. நீங்க இப்போ மார்ஜின் குடுத்தீங்கன்னா, மார்ஜின்க்கு ஏத்துன மாரி டெக்ஸ்ட் அலைன் ஆகும். ஓகேவா? பேடிங் குடுத்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இந்த இடத்துல வந்து ஆ மார்ஜின் பேடிங் போட்டீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? உள்ள இருக்கிறது கன்டென்ட்டு. ஸோ அதுக்கு கன்டென்ட்க்கு மேல ஒரு லேயர் மாரி இருக்கும். ஓகேவா? கன்டென்ட்ட சுத்தி ஒரு லேயர் மாரி இருக்கும். அந்த லேயர அட்ஜஸ்ட் பண்ணும்போது கன்டென்ட் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு மேல தான் பார்டர். ஓகேவா? ஸோ அந்த பேடிங்க்கு மேல தான் பார்டர். ஸோ அந்த அந்த பேடிங்க்கு மேல நான் போடுற பார்டர் எல்லாம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுங்க. அந்த பேடிங் மேல நான் போடுறது தான் என்ன ஆச்சுன்னா பார்டர். அதுக்கு மேல போடுறது தான் மார்ஜின். ஓகேவா? சரி ஓகே. பாக்ஸ் மாடல் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதான் இதுல விட ஸோ பேக்ரவுண்ட் கலர் லைட் கிரேட்ன்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லைட் கிரே அது பாக்ஸ் மாடலுக்குள்ள. ஓகேவா? பேக்ரவுண்ட் மாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைட் கிரேன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வித்துன்றத குடுத்துருக்காங்க. என்னன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்டர் வந்து 50 பிஎக்ஸ் குடுத்துருக்காங்க. மார்ஜின் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன குடுத்துருக்காங்க? பேடிங் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கன்டென்ட்க்கும் இதுக்குள்ள இருக்கிறது தான் பேடிங் சொன்னேன். அப்போ நான் பேடிங்க ஒரு 80% ஆக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க.
இந்த இடம் அப்படியே தான் இருக்கு. இந்த இடத்துல நான் மார்ஜினை 40 மாத்துறேன்னு நினைச்சேன். ஸோ இந்த உள்ள இருக்கிற கண்டென்ட் அப்படியே இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற கண்டென்ட் அப்படியே இருக்கும். உள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கு எந்த சேஞ்சஸுமே நடக்காது. மேல இருக்கிற இந்த பேடிங் தான் சேஞ்ச் ஆகும். அந்த கண்டென்ட்டுக்குள்ள இருக்கிற பேடிங் சேஞ்ச் ஆகும். அதுக்கு மேல பார்டர் இருக்கு. அதுக்கு மேல தான் மார்ஜின் இருக்கு. இது என்ன சொல்லுவாங்கன்னா பாக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க சிஎஸ்எஸ்ல. ஸோ சிஎஸ்எஸ்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்னா என்னன்னா நான் இவ்வளோ தூரம் மார்ஜின் பார்டர் ஸ்பேசிங் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு மேஜர் காரணம் என்னன்னா ஒரு பாக்ஸ் மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ணதான். ஓகேவா? ஸோ அது எதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், எதுக்கு பாக்ஸ் மாடல் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னு வச்சுங்க. சரி, நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் குள்ள போயிடும். இதுக்குள்ள போயிட்டு ஏன் இதே இன்ஸ்பெக்ட் கொடுக்கும் பாத்தீங்களா? ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்டரு, மார்ஜினு, பொசிஷன், நீங்க எந்த வெப்சைட் ஒன்னால எடுத்தாலும் இந்த பாக்ஸ் மாடல் வச்சுதான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எந்த வெப்சைட் வேணா நம்பிக்கைன்னா இன்னொரு வெப்சைட் கூட போகலாம். சரி, ஜாவா டிபாயிண்ட்ல போவோம். பாருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கண்டென்ட். ஸோ இதுக்கு மேல இருக்கிறது பேடிங்கு. ஓகேவா? அதுக்கு மேல இருக்கிறது பார்டரு. ஸோ அதுக்கு மேல இருக்கிறது மார்ஜின். அதாவது இந்த சின்ன ஜாவா டியூட்டோரியல் போனாலுமே அப்படிதான். ஸோ இதுக்குள்ள நீங்க பார்த்தாலுமே இப்போ வந்து என்னன்னா இதை பாக்குறேன்னா இதை பாக்குறேன்னு வச்சுங்க. இங்க பாருங்க. ஸோ இது வந்து என்னன்னா கண்டென்ட். ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறது அந்த லொகேஷன் கொடுத்துருக்கிறது கண்டென்ட். ஸோ அதுக்கு மேல பேடிங் போட்டிருக்காங்க. அதுக்கு மேல பார்டரு. ஸோ அதுக்கு மேல மார்ஜின். மார்ஜின்றது இந்த ஸ்பேஸ்ல இருந்து இந்த ஸ்பேஸ் இங்க இந்த இடத்துல சின்னதா தெரியும், மைனூட்டா தெரியும். இந்த இதுக்கும் நடுவுல இது செட் ஆகணும்னு மார்ஜின் பேட். ஸோ சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணா கம்பல்சரி பாக்ஸ் மாடல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். பாக்ஸ் மாடல் மீன்ஸ் நம்ம இவ்வளவு நாள் பார்த்த வச்சுதான் ஒரு கண்டென்ட்டே நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஒரு வெப்சைட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனும் இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல நம்ம மேஜரா தெரிய வேண்டியது என்னன்னா மார்ஜின், பேடிங், ஸ்பேசிங், அதுக்கப்புறம் வந்து ஸோ அவ்வளவுதான். ஏன்னா இது மட்டும் மீதி எல்லாம் நம்ம டெக்ஸ்ட் அலைனு, டெக்ஸ்ட் டைப்பு, பார்டரு, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து HTML இருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட அட்வான்ஸ் கான்செப்ட், சிஎஸ்எஸ் ஓட அட்வான்ஸ் கான்செப்ட். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் முழுக்க முழுக்க இதெல்லாம் கூட பாதிலாம் நம்ம படிச்சிருப்போம். டெக்ஸ்ட்ல வந்துட்டீங்கன்னு வச்சுங்க. டெக்ஸ்ட் கலரு ப்ளூ இதுதான் அங்க சொல்லியிருப்பாங்க. பேக்ரவுண்ட் கலரு. ஸோ இது மாதிரி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், டெக்கரேஷன், ஸ்பேசிங், ஷேடோ. ஓகேவா? டெக்ஸ்ட் ரிலேட்டடா பண்ற எல்லாத்தையும் என்ன 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 சொல்லுவாங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைனு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓவர் லைனு, லைன் த்ரோ, ஓகேவா? அண்டர்லைனு, ஓவர் லைன், அண்டர்லைனு. ஸோ இது மாதிரி வந்து டெக்ஸ்ட் ரிலேட்டடா பண்ற எல்லாமே டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம மெயின் கான்சென்ட்ரேட் பண்ண போறது பாக்ஸ் மாடல் மட்டும்தான். ஏன்னா இதுக்குள்ளதான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட் ஆஃப் த பாக்ஸ் ரெடி பண்ணுவோம். அதுக்கு மேல பேடிங் கிளியர் பண்ணுவோம். அதுக்கு மேல பார்டர் போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் மார்ஜின். ஸோ மார்ஜின்னா என்னன்னு தனியா நான் சொல்லிட்டேன். பார்டர் தனியா சொல்லி காட்டிட்டேன். பேடிங் தனியா போட்டு காட்டிட்டேன். கண்டென்ட்டும் உள்ள நார்மலா இது பண்றதுதான். இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த பாக்ஸ் மாடல். ஸோ இதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு போட்டு பாக்குறேன். வித்து,
பார்டரு, ஓகேவா, பேடிங்கு, மார்ஜிங்கு இதெல்லாம் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு மாடல் ரெடி ரெடி பண்றேன். ஸோ எனக்கு எப்படி அவுட்புட் வேணும்னா, எனக்கு ஒரு பாக்ஸ் மாடல் வந்து நீங்க சிஎஸ்எஸ்ல பண்ணி பண்ண போறீங்க. பண்ணி அவுட்புட் அனுப்ப போறீங்க. ஸோ அது எப்படி இருக்கணும்னா ம். ஒரே நிமிஷம். நான் ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்றேன். திருப்பியும் ஸ்டார்ட் பண்றேன். ஒரே ஒரு செகண்ட். சரி. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒண்ணு அனுப்புறேன் WhatsAppல. ம். அனுப்பிச்சுட்டு இருக்கேன். ஒரு பாக்ஸ் மாடல் ப்ராப்பர்ட்டி மாரி வந்திருக்கும். ஓகேவா? ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அது மாரி ஒரு பாக்ஸ் மாடல் வந்து ரெடி பண்ணி குடுங்க. அதுக்கப்புறம் வந்து இது இந்த மாடல். இதுதான் தேடிட்டு இருந்தேன். பட் கிடைக்காதனால நான் ஓகே வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு 2 இதுல பாக்ஸ் மாடல் வந்து ரெடி பண்ணி குடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இது மாரி கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் இது மாரி ஒரு பாக்ஸ் மாடல் ரெடி பண்ணுங்க. ஸோ 2வது வந்து இது மாரி ஒரு பாக்ஸ் மாடல் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? கோடிங் ரெடி பண்ணி
எனக்கு வந்து கோடிங்கும் குரூப்ல அனுப்புங்க. ஏன்னா வந்து திடீர்னு வந்து தெரியாதவங்க பார்த்து லேர்ன் பண்ணிப்பாங்க. பிளஸ் வந்து அந்த இமேஜும் உங்களுக்கு அவுட்புட் வந்த இமேஜும் வந்து எனக்கு அனுப்புற மாரி பாருங்க. ஸோ இதே மாரி உள்ள கன்டென்ட், மேல பேடிங்கு, அதுக்கு மேல பார்டர், ஸோ அதுக்கு மேல மார்ஜின். ஸோ அது மாரி இதுவும் அதே மாரி தான். ஓகேவா? அதே ஸ்பேஸ் வச்சு எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். இது காமனா இருக்கும். ஸ்பேஸ் வந்து நீங்க இது காமனா வைக்கிற மாரி இருக்கும். பேக்கிரவுண்ட் கலர் வைக்கிற மாரி இருக்கும். ஸோ இதுக்கு பேக்கிரவுண்ட் கலர் இதுக்கு மட்டும் தான் வரும். மீதி இருக்கிறதுக்குலாம் வராது. ஓகேவா? ஸோ இதுதான் 2 மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ இது மட்டும் தான் நீங்க பண்ற மாரி இருக்கும். சிஎஸ்எஸ் இதோட பாக்ஸ் மாடலோட ஓவரு. ஸோ இதுல வந்து வேணா எக்ஸ்ட்ரா வேணா ஸோ பாக்ஸ் மாடல் ஏதாவது டவுட்னா கேட்டுருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்னென்ன டாபிக் இருக்கு, ஒரு ஓவர்வியூ மட்டும் சொல்றேன். சிஎஸ்எஸ் ஓவர். ஸோ சிஎஸ்எஸ் இவ்வளோதான் மேஜரா தெரியணும். இதுக்கப்புறம் வந்து எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். டிஸ்ப்ளேலேருந்து டேபிள் நடத்தும்போது டேபிள் பார்டர், ஸ்டைலு. ஸோ டேபிளுக்கு போம்போது டேபிள் ரிலேட்டடா வரும். ஓகேவா? பார்டரு. ஸோ ஒண்ணு எப்படி பார்டர் 1 px ஆயில் அன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன். பார்டர் 1 p விட்த்து. இதே பாக்ஸ் மாடல் தான் எல்லாத்துக்குமே ஆ எக்ஸிக்யூட் ஆகும். பாக்ஸ் மாடல் பண்ணீங்கன்னா, ஐகான்லேருந்து, லிங்க்லேருந்து, டெக்ஸ்ட்லேருந்து எல்லாமே இத பேஸ் பண்ணி மட்டும் தான் பண்ண போறீங்க. ஸோ இது டெக்ஸ்ட் அலைன் அன்னைக்கே பார்த்திருப்போம் சென்டர்ன்னு சொல்லிட்டு. ஸோ டவுட் இருந்தா இதுல கேட்டுருங்க. நான் வந்து இத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு மீதி ஓவர்வியூ பார்த்துடலாம். ஆனா நாளைக்கு பூட் ஸ்டாப் எடுத்துருவேன். சார். பூட் ஸ்டாப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இது பண்ண மாட்டேன். பைத்தான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பைத்தான் முடிச்சுட்டு கடைசியா எண்ட் ஆஃப் த டைம்ல ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்துருவேன். சார். சொல்லுங்க. சார் இப்போ அந்த பாக்ஸுக்குள்ள வந்து நம்ம பேடிங் பண்ணி டெக்ஸ்ட் மட்டும் தான் நகர்த்த முடியும் தாங்க சார்? ஆமா, ஒரு இமேஜ். பேடிங் பண்ணும்போது டெக்ஸ்ட் நவுறாது. அந்த பேடிங்க்கு ஏத்த மாரி டெக்ஸ்ட் அலைன் ஆகும். அதான் சார், டெக்ஸ்ட் ஆ. மட்டும் தான் இது பண்ண முடியும். இதே ஒரு ம். இமேஜுக்கு இது குடுத்தாங்கன்னா சார், அதுக்கு என்ன? இமேஜ்க்கு தான் நான் பேக்ரவுண்ட் சொல்லியிருந்தேன்ல. பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ இமேஜ்க்கு நீ பேடிங் குடுக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு டெக்ஸ்ட் கன்டென்ட்க்கு மட்டும் தான் நீ பேடிங் குடுப்ப. இமேஜ்க்கு தான் நீ பேக்ரவுண்ட் இமேஜ் ஸ்க்ரோலு நான் அன்னைக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ராப்பர்ட்டிலாம் நடத்தியிருந்தேன்ல. சார். பேக்ரவுண்ட் கலரு, இமேஜ், அட்டாச்மென்ட், பொசிஷன். ஸோ இதுதான் வந்து நீ இமேஜ்க்கு குடுக்குற. இது இமேஜ்க்கான ப்ராப்பர்ட்டி தான். அந்த பேக்ரவுண்ட் கலர் வைக்கிறது, இமேஜ் வைக்கிறது, ரிப்பீட், அட்டாச்மென்ட், பொசிஷனு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்ட் இமேஜ் ரிலேட்டட் தான். ஸோ இமேஜ்க்கு நீ பண்ணணும்னா இப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இமேஜ்க்கும் நீ ஆ, பேடிங், ஸ்பேசிங்லாம் பண்ணணும்னா அதுக்கேத்த மாரி கன்டென்ட்க்கு நடுவுல இமேஜ் இருக்கும். கன்டென்ட்க்கு எப்படி கன்டென்ட் வந்து ரைட் பண்றியா, அந்த இடத்துல இமேஜ் இருக்கும். அவ்வளவுதான். அந்த இப்போ இமேஜ்க்கு ஏத்த நான் மாரி நீ வந்து சுத்தி எல்லாமே தர்ற மாரி இருக்கும். லெஃப்ட்ல ஒரு 50% நவுத்தணும் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் பொசிஷன் அப்படின்னு போட்டு லெஃப்ட் போட்டு நவுத்திக்கிறதாமா? ஆமா. ஸோ அதுதான் வந்து அந்த இமேஜ்க்கு நான் குடுத்துருந்தேன். லெஃப்ட்ன்னு போட்டா மொத்தமா லெஃப்ட்ல வரும். ரைட்னா ரைட், டாப், பாட்டம் அதுக்கேத்த மாரி நீ குடுத்தனா, இமேஜ் அதுக்கேத்த மாரி ஆகும். அட்டாச்மென்ட் வந்து ஃபிக்ஸ்டா, ஸ்க்ரோலான்ற மாரி குடுக்கணும். ஓகேவா? சார் அட்டாச்மென்ட் எக்ஸ் வந்து ஒய்ன்னு வருதுங்க சார் அப்படின்னா? எங்கப்பா XY வருது? பேக்கிரவுண்ட் பொசிஷன் எக்ஸ் அப்படின்ட்டு வருது. ஒரு கீவேர்டு, அப்புறம் ஒய் அப்படிங்கிற மாதிரி கீவேர்டு வருது. பொசிஷனா? பேக்ரவுண்ட் பொசிஷன் தானே கேட்கிறேன். ஆமா சார். ஒரு நிமிஷம்.
மேபி XY வந்து அதோட பாயிண்ட் வேல்யூவா இருக்கும். அந்த கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் இதுல வரல. விஷுவல் ஸ்டுடியோல என்னென்ன இதுவெல்லாம் இருக்குன்றது வரும். பட் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா ஃபைலும் மொத்தமா டம்பா இருக்கிறதுனால வரலையா என்னன்னு தெரியல. வேணா நான் அதை பார்த்து சொல்றேன் XY. ஸோ XY என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். XY எதுலன்னா டீ கிட்டர்ல பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரு இது மாதிரி தான். லைக் வந்து HTML மாதிரி தான். பட் HTML யூஸ் பண்ணாம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்றதுனால டீ கிண்டர் யூஸ் பண்ணி பண்ணேன். ஸோ அதுல வந்து XY ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். அந்த XY எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த ஆக்சஸ் இமேஜோட ஆக்சஸ், அதாவது லெஃப்ட் சைட்ல இருந்து எவ்வளோ கணக்கு எடுத்து பண்ற மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லி ஆக்சஸ் பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் கொடுக்கும்போது என்னன்னா டீகின்டல் அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த லெஃப்ட் ரைட்னு கொடுப்ப தெரியுமா, அதுக்கு பதிலா எக்ஸ் ஒய்னும் போது அதுவே அதோட கார்னரை செட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் வந்து அது நான் HTML பண்ணது இல்ல. அதே மாடல்ல இருக்கிற இன்னொரு இதுல பண்ணிருக்கேன். ஆனா நான் பார்த்து சொல்றேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வேற வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ஆனா சிஎஸ்எஸ் முடிஞ்சிச்சு. ஸோ செலக்டார்ல இருந்து எடுத்துட்டேன். செலக்டாரு, கமெண்ட்ஸ், கலர்ஸ், பேக்ரவுண்ட், இது பார்டர், மார்ஜின், பேடிங், பாக்ஸ் மாடல். ஓகேவா? பாக்ஸ் மாடல் கண்டினியூ பண்ணி தான் இப்ப இவ்வளவு குடுத்துருக்கான்றீங்களே டாபிக், இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பாக்ஸ் மாடல் இருக்கும். அவ்வளவுதான். ஸோ ஐகானு, ஃப்ரண்ட், ஸோ அதுக்கேத்த மாதிரி ஒன்னொன்னுலயும் வந்து ஒரு ஒரு மெயின் பாக்ஸ் மாடல் தான். ஓகேவா? மெயின் எக்ஸிக்யூட் பண்றது பாக்ஸ் மாடல் தான். ஸோ அது மார்ஜின், பேடிங் நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள காமிச்சிருப்பேன். ஒரு வெப்சைட்டுக்குள்ள போய் ஒன்னு கிளிக் பண்ணனா ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகுறது பாக்ஸ் மாடல்ல தான். ஓகேவா? அதோ டிஸ்பிளேனா டிஸ்பிளே சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இன்லைன் பிளாக் லைன்னா எடுத்திருப்பேன். இன்லைன்னா என்ன, பிளாக் லைன்னா என்ன எத்தனா. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. டேபிள், ரோ, காலம். ஸோ டிஸ்பிளே இன்லைன் சொல்லிட்டேன்னா எனக்கு எப்படி இருக்கும்னா டிஸ்பிளே வந்து இது மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்னும் இன்லைன் ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு டேட்டாவும் நான் HTML கொடுத்தா HTML போகும். CSS பூஸ்ட் அப். ஏன்னா இன்லைன்னா வித்தின் லைன் ஒரே லைன்ல தான் இருக்கும். பிளாக் லைன்னா தான் அப்போ நான் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இன்லைன் சொல்லிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இன்லைன் மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து பிளாக் லைன்னு சொல்லிட்டேன்னா ஓகே நான் இப்போ நான் டிஸ்பிளே.
ஸோ பிளாக் லைன்னா எனக்கு இது ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகேவா? இன்லைன்னா எனக்கு என்ன ஆகும்னா ஒரே லைன்ல, அதாவது அந்த கண்டென்ட் ஸ்பேன் டேக் மாதிரி. இன்லைனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்ல, ஸ்பேன் டேக். ஸோ இது மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்காக தான் அப்போ HTML இருக்கும்போது இன்லைன் பிளாக் லைன் சொல்லி எடுத்திருந்தேன். ஸோ இன்லைன் பிளாக்னா ஸோ இதுல பாருங்க டிஸ்பிளே இன்லைன் கொடுத்துருக்காங்க. இன்லைன்னும் போது எனக்கு டேட்டா வந்து இதுக்கு மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸ்பேன் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, ஸ்பேன் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இன்லைன் பிளாக்னா எனக்கு என்னன்னா அந்த பிளாக் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்ல இருக்கு. இன்லைன் பிளாக்னா இந்த ஹைட்டு வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி பார்டர் பேரி. ஸோ எல்லாத்துலயும் பாருங்க வித்து, ஹைட்டு, பேடிங்கு, பார்டர், பேக்ரவுண்ட் கலர், அவ்வளவுதான். ஸோ எல்லாத்துலயுமே இந்த ப்ராப்பர்ட்டி கம்பல்சரி வரும். ஸோ இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்குன்னா இது எவ்வளவு தூரம் இருக்கணும் செய்யணும்ன்றத கட்டினா ஒரு ப்ராப்பர் வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணலாம். ஓகேவா? இவங்க கொடுத்துருக்காங்க பாரு, அண்டர் பிஎக்ஸ் அண்டர் பிஎக்ஸ் போது சுத்தி என்ன ஆகும்னா எல்லாத்துக்கும் அண்டர் பிஎக்ஸ் காமனா சைஸ் இருக்கு. ஓகேவா? இன்லைன் பிளாக்னா எனக்கு என்னன்னா இன்லைன் மாதிரியே எக்ஸிக்யூட் ஆகுது, பிளாக் லைன் மாதிரியே ஃபுல் பிளாக்கே எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது டிஸ்பிளே பிளாக்னு சொல்லிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா முழுக்க முழுக்க ஃபுல்லா பிளாக் ஆயிரும். சொல்லுங்க. கூப்பிட்டு இருந்தீங்களா? ஹலோ, டவுட் கேட்டிருந்தீங்களா? யாரோ வாய்ஸ் ரைஸ் ஆச்சு. இல்ல இல்ல, ஜீப்ரான்னு ஒண்ணு இருப்பாங்க, ஜி இண்டெக்ஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா டேபிளுக்கு யூஸ் ஆகும். ஒரு நிமிஷம். இந்த ஜி இண்டெக்ஸ் கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, இது பொசிஷனு லெஃப்ட் டாப் ஜி இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1னா இந்த டெக்ஸ்ட் மேல இமேஜ் வரும். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல ஒரு இமேஜ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா ஜி இண்டெக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ இது மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கும். பட் இது பார்த்தோன்னே டக்குன்னு புரியாது. ஸோ ஜி இண்டெக்ஸ் வந்து இப்போ நான் இந்த இடத்துல வந்து பேசிக் வேல்யூ -1 தான். இதை எடுத்துட்டோம்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜுக்கு பின்னாடி தான் அந்த டேட்டா இருக்கு. ஓகேவா? நான் இமேஜ் எடுத்து வந்து இங்க வச்சிட்டேன்னா அந்த டேட்டா வந்து என்ன ஆகும்னா பின்னாடி போயிடும். ஓகேவா? இமேஜுக்கு பின்னாடி அந்த டேட்டா எக்ஸிக்யூட் ஆகும். இதே ஜி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த இமேஜ் அதுக்கு மேல டெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி இருக்கும். அது டிஃபால்ட் வேல்யூ -1 தான். இதோ இங்க டெக்ஸ்ட்டுக்கு மேல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ கண்டெய்னர், பிளாக் பாக்ஸ், கிரே பாக்ஸ் அப்படின்னா, ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஜி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி இமேஜை வந்து பிளேஸ் ஹோல்டர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி அவ்வளோதான். 2D டைமென்ஷன், 3D டைமென்ஷன், ஃப்ளெக்ஸு, கிரிட்டு இதெல்லாம் வந்து அட்வான்ஸ், அதாவது ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ல பேக் எண்ட் டெவலப்பர். ஸோ நமக்கு வந்து இதோட இன்டெகிரேட் பண்ண இப்போ எதுக்கு இது மெயினா படிக்கிறீங்கன்னா HTML, CSS, பூட்ஸ்ட்ராப் எதுக்கு நாங்க பேக் எண்ட் டெவலப்பர்னா பண்ணோம்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து கோடு வரும்.
ஸோ கோடு வரும்போது என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா பிளாஸ்க்கு ஜாங்கோலாம் லேர்ன் பண்ணுவீங்க. லேர்ன் பண்ணும்போது ஒரு சிம்பிள் வெப் பேஜ் கிரியேட் பண்ணி ஒரு பிஓசி ப்ராஜெக்ட் பண்ணணும்னு வச்சுங்க. பிஓசி ப்ராஜெக்ட்னா பாயிண்ட் ஆஃப் கான்செப்ட். ஸோ நீங்க ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி அதுல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா எனக்கு கம்பல்சரி HTML CSS தேவை. ஸோ நான் பிஓசி ப்ராஜெக்ட் வந்து எல்லாருக்கும் கொடுப்பேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஜாங்கோ கிளாஸ் முடியும் போது எல்லாருக்குமே ஒரு ஒரு டாபிக் பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவேன். ஸோ அப்படி பண்ண சொல்லும் போது HTML CSS தெரியாம வெறும் பேக் எண்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன இதுக்காக ஒரு சிம்பிளா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் யூஐ கிரியேட் பண்ணுன்றதுக்காக நான் வந்து HTML CSS பூஸ்ட் அப் பண்றேன். ஸோ நம்மளோட மெயின் பர்பஸ் என்னன்னா பேக் எண்ட் டெவலப்பர் மட்டும்தான். ஓகேவா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு மீன் HTML CSS பூஸ்ட் அப் பத்தி எனக்கு எல்லா ப்ராசஸும் தெரியும் அப்படின்ற போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ல வரும். ஏன்னா நீங்க டேட்டா பேஸும் படிப்பீங்க. ஸோ HTML CSS பூஸ்ட் அப்பும் தெரியும், பேக் எண்ட்ல பைத்தானும் தெரியும். ஸோ அதனால ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராகவும் வருவீங்க. ஓகேவா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லலாம். ஆனா நீங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் உங்களுக்கு இது பண்ணணும்னு இல்ல. இதை மட்டும் பாத்துங்க. டேபிள் டிஸ்பிளே. ஸோ இது வரைக்கும் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஜி இண்டெக்ஸ் வந்து இன்லைன் பிளாக் லைன். ஓகேவா? இன்லைன் பிளாக் லைன். ஜி இண்டெக்ஸ் வந்து வேணும், அது ஜஸ்ட் ஒரு பர்பஸ்க்காக தான். வேணும்னா உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம வந்து நாளைக்கு பூஸ்ட் அப் இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டு பூஸ்ட் அப் எப்படி வந்து இதுல கனெக்ட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். சரி, ஓகே. ஸோ அந்த பாக்ஸ் மாடல் பண்ணி அனுப்புங்க குரூப்ல. நான் அனுப்பிச்சிருப்பேன். அந்த பாக்ஸ் மாடலை அப்டேட் பண்ணி எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி அனுப்புங்க. ஓகே. நாளைக்கு 1 டே இல்லைன்னா 2 டேஸ் இருக்கும் பூஸ்ட் ஆப். ஸோ எப்படி கனெக்ட் பண்றதுன்ட்டு பண்ணிட்டா நம்ம வந்து டைரக்டா இது போயிடலாம். பைத்தான் போயிடலாம். பைத்தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐடியலி மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருங்க. நான் சொல்றேன் ஐடியலி எந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஓகே. டவுட் இல்லைன்னா இதுவா இல்லாமா? ஒரு நிமிஷம் தான் இருக்கு. சார் நேத்து இந்த குரூப்ல ஏதோ சேலரி பத்தி ஏதோ போட்டாங்களா, அது என்ன சார் அது? சேலரி பத்தி போட்டாங்களா? ஸோ அது இன்னும் உங்களுக்கு சேலரி டீட்டெயில்லாம் சொல்லல. சரி, ஓகே ஓகே. நான் நாளைக்கு வந்து இல்ல இன்னைக்கு போய் யாஷிகா கிட்ட ஞாபகப்படுத்துறேன். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. 3 வீக்ஸ் கிட்ட ஆயிட்டு இருக்கோம்ல. ஆமா சார். சரி, Feb ஓகே. 7th ஸ்டார்ட் ஆனது. ஓகே. ஸோ நான் வந்து யாசிகா கிட்ட சொல்றேன். அவங்க அதை பத்தி டீட்டெயிலா நீங்க இப்போதைக்கு வரி பண்ணிக்காதீங்க. அவங்க வந்து அதெல்லாம் என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போதைக்கு குழப்பிக்காதீங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதுக்கெல்லாம் தெரியும். நீங்க ஸ்டார்ட் இப்பதானே ஆயிருக்கு. நான் யாசிகா கிட்ட ஆன்லைன் இது நான் சொல்றேன். ஸோ லிங்க் உங்களுக்கு நான் குரூப்ல போடுறேன். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க அது சேலரி பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அது புரியும் என்னன்று. ஸோ யாசிகா எங்க HR. ஸோ அவங்க